அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக அப்கமிங்காக வரக்கூடிய எல்லா போட்டித் தேர்வுகளுக்கும் பயன்படும் வகையில் இலவச தினசரி மாதிரி தேர்வுகள் நடத்தப்பட்டு வருகிறது. இந்த இலவச தினசரி மாதிரி தேர்வை பொறுத்தவரையும் நிச்சயமாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இப்போ இருக்கிற நியூ சிலபஸ் படி தான் தேர்வுகள் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்காங்க. இந்த வீடியோக்கான கொஸ்டின் பேப்பர் பிடிஎஃப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரப்பட்டுள்ளது. தேவையானவங்க டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் ரைட் பண்ணி பார்த்துக்கோங்க. வரலாறு பகுதியிலேருந்து 30 கேள்விக்கான விடை குறிப்புகளாக தான் நம்ம இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோங்க. முதல் கேள்வி, சீன பௌத்த துறவி பாகியான் யாருடைய ஆட்சி காலத்தில் இந்தியாவிற்கு வருகை புரிந்தார்? சீன பௌத்த துறவி பாகியான் யாருடைய ஆட்சி காலத்தில் இந்தியாவிற்கு வருகை தந்திருப்பார்னா 2ஆம் சந்திரகுப்தர். கேள்வி 2, பொறுத்துக. சேத்ரானா வேளாண்மைக்கு உகந்த நிலங்கள், கிலானா தரிசு நிலங்கள், அப்ரகதானா வனம் அல்லது காட்டு நிலங்கள், வஸ்தினா குடியிருப்பதற்கு உகந்த நிலங்கள், கபத சரகானா மேய்ச்சல் நிலங்கள்னு சொல்லலாம். சரியான விடை ஆப்ஷன் பாம்பே. கேள்வி 3, குப்தர்களின் நாணய அமைப்பு முறையை அறிமுகப்படுத்தியவர் யார்? குப்தர்களின் நாணய அமைப்பு முறையை அறிமுகப்படுத்தியது சமுத்திரகுப்தர். கேள்வி 4, குப்தர்களின் பொற்காசுகள் டேஸ் என்று அழைக்கப்பட்டன. குப்தர்களின் பொற்காசுகள் தினாரா என்று அழைக்கப்பட்டன. கேள்வி 5, குபேரசாகா துருபசுவாமினி ஆகிய இருவரும் யாருடைய அரசியர் என கல்வெட்டுகள் குறிப்பிடுகின்றன? குபேரசாகா துருபசுவாமினி ஆகிய இருவரும் விக்ரமாதித்யனுடைய அரசியர் என்று கல்வெட்டுகள் குறிப்பிடுகின்றன. கேள்வி 6, கட்டுமான கோயில்களை முதன்முதலாக கட்டியவர்கள் யார்? கட்டுமான கோயில்களை முதன்முதலாக கட்டியவர்கள் குப்தர்கள். கேள்வி 7, குப்தர்களின் அலுவலக மொழியாக இருந்தது எது? குப்தர்களின் அலுவலக மொழியாக இருந்தது சமஸ்கிருதம். கேள்வி 8, பொருந்தாத இணை எது? அஷ்டதாயி நூலிலிருந்து பாணினி, மகாபாஷி நூலிலிருந்து பதஞ்சலி. சரி. மேகதூதம் மூத்த பிளினின் தந்திருக்கு, மூத்த பிளினி கிடையாது. ஸோ இங்கே பொருந்தாத இணை ஆப்ஷன் சி. குமார சம்பவம், மேகதூதம் எல்லாமே எழுதும் காளிதாசர் எழுதியிருப்பார். கேள்வி 9, குப்தர்கள் நவீன உலகிற்கு விட்டு சென்றுள்ள மரபு வழி சொத்து எது? குப்தர்கள் நவீன உலகிற்கு விட்டு சென்றுள்ள மரபு வழி சொத்து பூஜ்ஜியம் கண்டுபிடித்ததும் மற்றும் தசம எண் முறையும். கேள்வி 11, பூமி தனது அச்சில் சுழல்கிறது எனும் உண்மையை அறிவித்த முதல் இந்திய வானியல் ஆய்வாளர் யார்? பூமி தனது அச்சில் சுழல்கிறது எனும் உண்மையை அறிவித்த முதல் இந்திய வானியல் ஆய்வாளர் ஆரியப்பட்டா. கேள்வி 11, அறுவை சிகிச்சை செயல்முறையை பற்றி விளக்கிய முதல் இந்தியர் யார்? அறுவை சிகிச்சை செய்முறையை பற்றி விளக்கிய முதல் இந்தியர் சுஷ்ருதர். கேள்வி 12, அர்ஷர் தனது தலைநகரை தானேஸ்வரத்திலிருந்து எங்கு மாற்றினார்? அர்ஷர் தனது தலைநகரை தானேஸ்வரத்திலிருந்து கன்னோசிக்கு மாற்றினார். கேள்வி 13, சீன பயணி யுவான் சுவாங் யாருடைய ஆட்சி காலத்தில் இந்தியா வந்தார்? சீன பயணி யுவான் சுவாங் அர்ஷருடைய ஆட்சி காலத்தில் இந்தியா வந்தார். கேள்வி 14, இந்தியாவில் பௌத்தத்தை பின்பற்றிய கடைசி அரசர் யார்? இந்தியாவில் பௌத்தத்தை பின்பற்றிய கடைசி அரசர் அர்ஷர். கேள்வி 15, புனித யாத்ரீகர்களின் இளவரசன் என்று அழைக்கப்படுபவர் யார்? புனித யாத்ரீகர்களின் இளவரசன் என்று அழைக்கப்படுபவர் யுவான் சுவாங். கேள்வி 16, குப்த வம்சத்தை நிறுவியவர் யார்? ஸ்ரீகுப்தர். கேள்வி 17, பிரயாகை மெய்கீர்த்தியை இயற்றியவர் யார்? பிரயாகை மெய்கீர்த்தியை இயற்றியவர் அரிசேனர். கேள்வி 18, கீழ்காண்பனவற்றில் கால வரிசைப்படி அமைந்துள்ளது எது? ஸோ குப்த வம்சத்தில் ஸ்ரீகுப்தருக்கு அடுத்து முதலாம் சந்திரகுப்தருக்கு அடுத்து சமுத்திரகுப்தர் விக்ரமாதித்யர். ஸோ சரியானது ஆப்ஷன் டெல்லி. கேள்வி 19, குப்தர் ஆட்சியை குறிப்பிடும் தொல்லியல் சான்றுகள் சரியானது. சமுத்திரகுப்தரின் அலகாபாத்தின் கல்வெட்டு, 2ஆம் சந்திரகுப்தரின் உதயகிரி குகை கல்வெட்டு, மதுராபாறை கல்வெட்டு, சாஞ்சிப்பாறை கல்வெட்டு. சரி. நாலந்தா களிமண் முத்திரை பொறுப்பு குறிப்பிடுகிறது. அதே
ரஷ்யரின் ரத்னாவளி நாகானந்தா பிரியதர்ஷிகா குறிப்பிடுதுன்னா கிடையாது. அப்போ குப்தர் ஆட்சியை குறிப்பிட்டு தொல்லியல் சான்றுகள் சரியானது. சமுத்திரகுப்தரின் அலகாபாத் தூண் கல்வெட்டு, இரண்டாம் சந்திரகுப்தரின் உதயகிரி குகை கல்வெட்டு, மதுரா பாறை கல்வெட்டு, சாஞ்சி பாறை கல்வெட்டு, நாலந்தா களிமண் முத்திரை பொறிப்பு, இவை எல்லாமே குப்தருடைய ஆட்சியை பற்றி குறிப்பிடும் தொல்லியல் சான்றுகள். சரியான விடை 1, 2, 3 சரி. கேள்வி 20. பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது? ஆப்ஷன் டெல்லி தான் தவறு. நாலந்தா பல்கலைக்கழகத்தை இடித்தவர் முகமது கஜினி இருக்குது. நாலந்தா பல்கலைக்கழகத்தை இடித்தவர் யாருன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மற்ற 3 ஆப்ஷனும் சரியாக இருக்குது. நாணயங்களில் முதலாக இடம்பெற்ற குப்த அரசரின் வடிவம் ஸ்ரீகுப்தர். குப்த அரச வம்சத்தின் தலைச்சிறந்த அரசர் சமுத்திரகுப்தர். நவரத்தினங்கள் என்ற அவையை தேவராஜர் அவையை அலங்கரித்தார். சரி. இப்போ இங்கே தவறானது ஆப்ஷன் டெல்லி. சரியானது என்ன விடைன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கேள்வி 21. இந்தியாவில் முஸ்லிம்களின் ஆட்சியை நிறுவியவர் யார்? இந்தியாவில் முஸ்லிம்களின் ஆட்சியை நிறுவியவர் முகமது கோரி. கேள்வி 22. லோடி அரச வம்சத்திற்கும் டெல்லி சுல்தானியத்திற்கும் முற்றுப்புள்ளி வைத்து முகலாய பேரரசை நிறுவியவர் யார்? பாபர். கேள்வி 23. டெல்லி சுல்தானியத்தை ஆண்ட வம்சத்தை கால வரிசைப்படி அமைந்துள்ளதை தேர்வு செய்க. டெல்லி சுல்தானியனா அடிமை வம்சம், கில்ஜி வம்சம், துக்ளக் வம்சம், சயீது வம்சம், லோடி வம்சம். அடிமை வம்சம், கில்ஜி வம்சம், துக்ளக் வம்சம், சயீது வம்சம், லோடி வம்சம். சரியானுடைய ஆப்ஷன் சி. கேள்வி 24. பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது? அடிமை வம்சத்தை நிறுவியர் குத்புதீன் ஐபக். சரி. கில்ஜி வம்சத்தை நிறுவியர் ஜலாலுதீன் கில்ஜி. சரி. துக்ளக் அரச வம்சத்தை நிறுவியர் கியாசுதீன் துக்ளக். சரி. சயீது வம்சத்தை நிறுவியர் அலாவுதீன் ஆலம் ஷா வருவாரானா வரமாட்டார். தவறு. சயீது அரச வம்சத்தை நிறுவியர் யார் என்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே தவறானது ஆப்ஷன் டெல்லி. கேள்வி 25. இப்ராஹிம் லோடிக்கும் பாபருக்கும் இடையே நடைபெற்ற போர். முதல் பானிபட் போர் 1526. கேள்வி 26. மாம்லுக் என்பது எந்த மொழி வார்த்தை? மாம்லுக் என்பது எந்த மொழி வார்த்தைனா அரேபிய வார்த்தை. கேள்வி 27. பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது? 1. குதுப்னாருக்கு குத்புதீன் ஐபக் அடிக்கல் நாட்டினார். சரி. சகல்கானி அல்லது 40 குழுவை இல்துமிஸ் உருவாக்கினார். சரி. குதுப்பினாரின் கட்டுமான பணியை நிறைவு செய்தவர் பால்பனா. கிடையாது, தப்பு. குதுப்பினாரின் கட்டுமான பணிகளை நிறைவு செய்தவர் இல்துமிஸ் தான் நிறைவு செஞ்சிருப்பார். 40 குழுவை ஒழித்தவர் பால்பன். சரி. செங்கிஸ்கானின் பேரனும் ஈரானின் மங்கோலிய வைஸ்ராயுமான குலுகுகான் என்பாரிடமிருந்து மங்கோலியர்கள் சட்லஜ் நதியை கடந்து படையெடுத்து வரமாட்டாளர்கள் எனும் உறுதிமொழியை இல்துமிஸ் பெற்றாரா? இல்துமிஸ் பெற்றிருக்க மாட்டார், பால்பன் பெற்றிருப்பார். அப்போ இங்கே சரியானது 1, 2, 4 சரி. கேள்வி 28. பொருந்தாத இணை எது? மதுரை பாண்டியர்கள் வரணும், இங்கே பல்லவர்கள் இருக்குது. காஞ்சிபுரம் தான் பல்லவர்கள் வருவாங்க. அப்போ பொருந்தாத இணை ஆப்ஷன் டி. அதே தேவகிரி யாதவர்கள் சரி, துவார சமுத்திர மொய்சாளர்கள் சரி, வாருங்கள் காகதிர்கள் சரி. கேள்வி 29. ஜுனாகான் என்ற இயற்பெயரை கொண்டவர் யார்? ஜுனாகான் என்ற இயற்பெயரை கொண்டவர் முகமது பின் துக்ளக். கேள்வி 30. ஏழை முஸ்லிம்களுக்கு உதவுவதற்கான அறக்கட்டளை நிறுவியவர் யார்? ஏழை முஸ்லிம்களுக்கு உதவுவதற்கான அறக்கட்டளைகளை நிறுவியவர் பிரோஷா துக்ளக். இந்த வீடியோவை பொறுத்தவரையும் தினசரி மாதிரி தேர்வில் வரலாறு பகுதியிலிருந்து 30 கேள்விக்கான விடை குறிப்பில் பார்த்துருக்குறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி டெலகிராம் சேனலுக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் தரப்பட்டுள்ளது. எக்ஸாம் ரிலேட்டடான மோர் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.